சரி டிவி பார்க்குற மெத்தட் சேஞ்ச் பண்ணிட்டேன் பேபி. என்ன யூஸ் பண்ற? தீபக் நான் ஃபர்ஸ்ட் டிஷ் டிவி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஃபயர் ஸ்டிக் யூஸ் பண்றேன்ல. டிஷ் டிவி பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? டிஷ் டிவி ஒரு டிடிஹெச் சர்வீஸ். வீட்ல வீட்ல ஒரு சேட்டிலைட் டிஷ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அது மூலமா சேட்டிலைட்ல இருந்து சேனல்ஸ்லாம் ரிசீவ் ஆகும். மந்த்லி நம்ம பேமெண்ட் பண்ணா நிறைய சேனல் பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டிஷ் டிவி அட்வான்டேஜ் என்ன? மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இன்டர்நெட் தேவையில்ல. நெட் வீக்கா இருந்தாலும் டிஷ் டிவி பார்க்கலாம். இதுல நியூஸ், ஸ்போர்ட்ஸ் மாதிரி லைவ் சேனல் பார்க்க ரொம்ப பெஸ்ட். ஏன் ஃபயர் ஸ்டிக் யூஸ் பண்ற? ஃபயர் ஸ்டிக் ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைஸ். டிவியோட HDMI போர்ட்ல கனெக்ட் பண்ணுவாங்க. இன்டர்நெட் இல்லாம யூஸ் பண்ண முடியாது. யூடியூப், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ் போன்ற ஆப்ல மூவிஸ், சீரிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபயர் ஸ்டிக் இன்டர்நெட் கண்டிப்பா தேவைப்படுமா? ஆமா, இன்டர்நெட் தேவை. இதுல என்ன அட்வான்டேஜ்னா ஆன் டிமாண்ட் கண்டென்ட். ஆன் டிமாண்ட் கண்டென்ட்னா? ஆன் டிமாண்ட் கண்டென்ட்னா நம்ம எப்போ வேணாலும் வீடியோ எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். அதான் ஆன் டிமாண்ட் கண்டென்ட். ஓ ஃபயர் ஸ்டிக் ரொம்ப காஸ்ட்லியா? இல்ல, ஃபயர் ஸ்டிக் ஒன் டைம் டிவைஸ் காஸ்ட் மட்டும்தான். நம்மளுக்கு தேவைன்னா ஓடிடி ஆப்பை வாங்கி நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். டிஷ் டிவியை விட இது சீப் தான். அப்போ டிஷ் டிவி பெட்டரா இல்ல ஃபயர் ஸ்டிக் பெட்டரா? நம்ம யூஸ் பண்றது பொறுத்து இருக்கு. நம்மளுக்கு லைவ் சேனல்ஸ் பார்க்கணும்னா டிஷ் டிவி பார்த்தா பெட்டர். இல்ல மூவி சீரிஸ் பார்க்கணும்னா ஃபயர் ஸ்டிக் பெட்டர். ஓ அப்ப ரெண்டு சேர்த்து யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ண முடியுமே. நிறைய பேரு டிஷ் டிவிய லைவ் சேனலுக்கும் ஃபயர் ஸ்டிக்க ஓடிடி சேனலுக்கும் யூஸ் பண்றாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணா பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண நிமிஷா. ரெண்டு சிஸ்டமும் எனக்கு சூப்பரா புரிஞ்சுது. தேங்க்யூ தீபக். டிபிடிசி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.